உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். பாசிச பாஜகவுக்கு இடமில்லை என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மே தினத்தை முன்னிட்டு சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மே தின பூங்காவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, நாட்டு மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் பிரதமர் மோடி பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். பாசிச பாஜகவுக்கு இடமில்லை என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இங்க வந்தா தமிழர் நாகரிகம், தமிழர் பாரம்பரியம், தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம், தமிழர் இலக்கியன்வாரு. அங்க போனா தமிழர்களை திட்டுவாரு. பீகார் எலெக்ஷன்ல தமிழர்களை திட்டுவாரு. ஒரிசா போனார்னா தமிழர்கள் திருடர்கள். இங்க ஒரிசாவுடைய கஜானா சாவி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் பாண்டியன்றவர்கிட்ட இருக்கு. அப்ப அப்படி பேசுவார். மாத்தி மாத்தி பேசுறவர் தான் நம்முடைய பிரதமர் அவர்கள். அதை பொருட்படுத்த தேவையில்லை. தமிழ்நாடு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். பாசிசத்திற்கும் மதவாதத்திற்கும் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் இடமில்லை. அதுதான் இப்போது படுதோல்வியை தழுவப் போகிறார். பாசிச பாஜகவுக்கு இடமில்லை என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மே தினத்தை முன்னிட்டு சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மே தின பூங்காவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, நாட்டு மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் பிரதமர் மோடி பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். பாசிச பாஜகவுக்கு இடமில்லை என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இங்க வந்தா தமிழர் நாகரிகம், தமிழர் பாரம்பரியம், தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம், தமிழர் இலக்கியன்வாரு. அங்க போனா தமிழர்களை திட்டுவாரு. பீகார் எலெக்ஷன்ல தமிழர்களை திட்டுவாரு. ஒரிசா போனார்னா தமிழர்கள் திருடர்கள். இங்க ஒரிசாவுடைய கஜானா சாவி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் பாண்டியன்றவர்கிட்ட இருக்கு. அப்ப அப்படி பேசுவார். மாத்தி மாத்தி பேசுறவர் தான் நம்முடைய பிரதமர் அவர்கள். அதை பொருட்படுத்த தேவையில்லை. தமிழ்நாடு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். பாசிசத்திற்கும் மதவாதத்திற்கும் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் இடமில்லை. அதுதான் இப்போது படுதோல்வியை தழுவப் போகிறார். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.